யார் சொல்கிறது? ஹலோ, நாம் அவங்கள மேலே பார்க்குறோம், ஆனால் தேவன் அவளை கீழே பார்க்குறாரு. தமிழ் புரியலையோ? சேர்த்து வைக்கிறான், சேர்த்து வைக்கிறான். நம்ம எப்படி பார்க்குறோம்? அவரை மேலே பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, ஐயோ எல்லாம் கரெக்ட் சொல்லுங்கள், தேவனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி நான் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கற்பனை பண்ணிங்க, ஒரு கோடு போட்டுங்க, மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி, மேலே வந்து ஜி, கவனிக்கிறீங்களா? ஏ பி, மேலே ஜி, காட். அவர் இவனை நல்லவனாக பார்க்குறாரு. அவர் இவனை, நீ அவரை பாருங்க, அவர் மூலமாக இவனை பாருங்க. புரியல? நீங்கள் அவரை பாருங்க, அவர் மூலமாக இவரை பாருங்க. திருப்பி சொல்ல விரும்புகிறேன், அன்பானுடைய கடந்த காலத்தினுடைய அந்த வாழ்க்கை யாரும் அலசி பார்க்க வேண்டிய உரிமை யாருக்குமே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடந்த கால வாழ்க்கையின் அந்த வாழ்க்கையை தோண்டி பார்க்கிற உரிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆமீன் சொல்லக்கூட சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மேலே பார்க்குறீங்க, ஆனால் தேவன் பார்க்குறாரு. நீ சொல்லக்கூடாது, நீ எப்படிலாம் பிரம்மாண்டமாக பார்க்குற, தேவன் பார்க்குறாரு. அவன் தலை மேலே எது இருக்குது? எதை பார்க்குறீங்க? என்னங்க இப்படி மின்னுடுறாங்க, ஆனால் தேவன் சொல்கிறாரு என்னங்க? களிமண். ரெண்டாவது சொல்ல நம்புகிறேன், ரெண்டாவது பீப்புள் ஹூ ஆர் கவர்ச்சியஸ்னஸ். நான் தமிழில் சொல்கிறேன், 9ஆம் வசனம். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. மொத்தம் 6 ஐயோ இருக்குது. அதில் அடுத்த ஐயோ சொல்லி அப்புறம் செய்தி கொள்ள போகிறேன். அடுத்த இன்னொரு ஐயோ 12ஆம் வசனம். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. சரி, நீ விரும்பாத ஒன்று. 11ஆம் வசனம் இருக்குதா? இல்லையே, 12. அடுத்து 15. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. ஹலோ, பார்ட்டிக்கு போனேன், அங்கே ஊற்றுனாங்க, கொஞ்சம் தான் குடித்தேன், கொஞ்சம் தான் பண்ணேன், தொண்டைக்கு தான் போச்சு, உள்ளே போல. இத்தனை பேர் தமிழ் புரியுது? பார்ட்டிக்கு போனேன், உங்களுக்கு தெரியுமா, ஃப்ளைட்டில் எல்லாமே ஃப்ரீ தான். அவன் பாட்டில் வாங்கி குடிக்கிறான். அன்றைக்கி ஒரு பொண்ணு சொல்லுது, அன்றைக்கி பொண்ணு, அதுவும் நான் போனது அன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் அப்கிரேட் ஆகிடுச்சு, காசு கொடுத்து போல, அது அப்கிரேட் ஆகிடுச்சு. அது மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது, மென்டல் அப்படின்னு என்ன பார்த்து பாட்டிலாக வாங்கி குடிக்கிறான். சொல்லுங்கள் அவனுக்கு. அடுத்து 19ஆம் வசனம். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. எத்தனை ஐயோ பார்த்தீங்க?